கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓகே, வெரி குட். போன யூத் மீட்டிங்கில் எந்த டாப்பிக்கை குறித்து பேசியிருந்தோம்? டெம்டேஷன், ஹவு டு ஓவர் கம் டெம்டேஷன். ஸோ இன்னைக்கு we're going to talk about sex. பாஸ்டர் என்ன மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறார்? Actually, if I don't have sex, I cannot give birth to my child. Okay, sex is good or bad அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் இட்ஸ் வெரி குட். செக்ஸ் இஸ் நாட் பேட், இட்ஸ் வெரி குட். ரொம்ப நல்லது. இப்போ நம்ம டைனிங் டேபிளில் சாப்பாடு சாப்பிட்றோமா, இல்லை ஹாலில் சாப்பாடு சாப்பிட்றோமா, இல்லை பெட்ரூமில் சாப்பிட்றோமா, இல்லை ரெஸ்ட் ரூமில் சாப்பிட்றோமான்னு தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி அநேக யங்ஸ்டர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படி. ஆனால் பிப்ளிக்கலாக பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது. ஒரு ஃபார்முலா இருக்குது கிறிஸ்டியானிட்டியில். அது வசனம் மத்தேயு 5:27 வசனம். வாசிக்கல 7:20. You shall not commit adultery. அல்லேலூயா. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தமிழில் வாசிங்க சிஸ்டர். 5:27. என்ன செய்வாது இருப்பதாக. அப்படியே 28 அப்படியே வாசிங்க. அல்லேலூயா. ரொம்ப நல்லா சொல்லுது. தமிழில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் ஒரு ஃபாரினராக இருந்தாலும் தமிழ் லாங்குவேஜ் தான். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர் சத்தமா. Matthew chapter 5 verses 27-28. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. என்ன செய்யாத இருக்காது நினைக்கிறாரு? விபச்சாரம். நீங்கள் செக்ஸ் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது நினைக்கிறாரு? விபச்சாரம். விபச்சாரத்துக்கும் செக்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லிக்குது? adultery. Adultery is different, sex is different. 10 commandments ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? 10 commandments இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. ஐயோ எங்கப்பா? இங்கே இருக்கிறவர். You shall not commit adultery. ஆண்டவர் இந்த இடத்துல செக்ஸ்ன்னு சொல்லலை. என்ன சொல்லிக்கிறாரு? adultery. What is adultery and what is sex? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லைசன்ஸ் வாங்காமல் வண்டியை என்ன பண்ணக்கூடாது? ஓட்டக்கூடாது. ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணுறேன்னா, ஒரு பொண்ணை நீ இஷ்டப்படுறேன்னா, அந்த பொண்ணை தப்பாக கூட நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறது? பைபிள் சொல்லு. ஒரு பொண்ணை நீ போய் ரூமில் போய் கெடுத்தா தான் தப்புன்னு நான் சொல்லலை. பிப்ளிக்கலாக என்ன சொல்லுதுன்னா, நீ பார்த்தாலே தப்புன்றார். என்ன சொல்லிக்கிறாரு? நம்ம பார்த்தாலே அது தப்புன்னுகிற. அது பேர் தான் விபச்சாரம் செய்யாத இருப்பாதாக. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ரொம்ப நல்லா கிளியராக இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல ஆசைப்படு. இங்கிலீஷில் மறுபடியும் அதை வாசிங்க. 28. But I say to you, yes, look and lust. Look வேற, lust வேற. Anyone who looks at a woman or a boy with what intention? Lustful intention. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். இப்போ நான் பிரிகேட் ரோடுக்கு போனேன்னா, பிரிகேட் ரோட்டில் எல்லாருமே ஆவியில் நிரம்பி நடக்கிறது இல்லை யாரும்.
அவங்க துணியை வாங்கி கிழிச்சாங்களா இல்லை கிழிச்சிருந்தா வாங்கினாங்களாலே நம்மளுக்கு என்ன ஆகாது, தெரியாது. சின்னத்தில் வாங்கினதை போட்டுன்னு இருக்கிறாங்களா இல்லை பெரியவங்க ஆகிற வரைக்கும் அத்தையே போட்டுன்னுக்கிறாங்களா, எங்கே என்ன ஆகாது, எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு ஏன் தெரியாதுன்னா அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ ஐ கேன் லுக் அட் தெம். நான் இப்போ பிரிகேட் ரோட்டில் நடக்கிறேன், நான் ஆவியில் நடந்துட்டேன், ஆவியானவர் என்னை தொட்டுட்டாருன்னு இப்படியே நடக்கவா முடியும்? எங்கன்னா மோரியில் தான் போய் விழ முடியும். ஸோ வில் டெஃபினெட்லி லுக் அட் அ பாய் ஆர் அ கேர்ள் இஸ் பிகாஸ் லுக் இஸ் நாட் பேட், பட் த இன்டென்ஷன் வித் த லுக் இஸ் பேட். அப்படின்னா நம்ம தமிழில் எப்படி சொல்லிட்டா, இப்படி பார்க்குறது, இது லுக்கு இல்லை, இது வேற லுக். அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு இது விபச்சாரம்ன்றார். நாம நிலையிலோயா, நீ யாரோ ஒரு பையனை போய் தொட்டா தான் செக்ஸ் தப்புன்னு சொல்லலை. அவனை நீ தப்பாக பார்த்தாலே உன் மைண்டில் நீ என்ன பண்ணிட்டேன்னு ஆசை சொல்கிறார் ஆண்டவர். ஸோ உங்களை யங்ஸ்டர்ஸுங்களெல்லாம் உங்களை பார்த்து சொல்ல ஆசை, லுக் இஸ் நாட் பேட், பட் லுக்கிங் வித் லஸ்ட் இஸ் வெரி பேட். அவன் அலையலூயா, நல்லா சொல்லுங்க அலையலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, 10 கட்டளை கூட என்ன சொல்லுகிறாரு, செக்ஸ் இஸ் சின்னு சொல்லல. டு நாட் கமிட் அடல்டரி. மிக்ஸ் பண்ணாத, சவுச்சா பார்த்து மாதிரி பண்ணாத, நல்லாகாது லைஃபு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வண்டி எடுத்து என்ன பண்ணிடாத, ஓட்டிடாத. கல்யாணம் ஆகிட்ட பிறகு நல்லா தெரியாது. இப்போவே தோசையை சாப்பிட்டுட்டீங்கன்னா லாஸ்ட்டு தீஞ்ச தோசை தான் நீ பார்த்துக்கணும். பிஃபோர் மேரேஜ் எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு ஹேவ் செக்ஸ். ஒரு வாலிப பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு, ஐ லவ் ஹிம் அ லாட். என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப இஷ்டம், அவங்க இது உலகத்திலே கிடைக்காதது ஒன்று நான் கொடுத்தேன். என்னம்மா கொடுத்தேன் அப்படின்னா, என் உடம்பே கொடுத்துட்டாங்களாம். பெரிய உலக சாதனை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவங்களை போடணும் இல்லையா? என்ன கிஃப்ட் கொடுத்தாங்களா? உடம்பே கொடுத்தாங்களா. என் பொண்டாட்டி என்ன தாத்தா அது உடம்பா கொடுத்துச்சு, அது உடம்பு தான் எனக்கும் கொடுத்துச்சு. ஸோ செக்ஸ் இஸ் நாட் சின். செக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். செக்ஸ் இஸ் நத்திங் பட் outpouring of your love to one another, sharing and caring. செக்ஸ் தப்புன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸை படிக்க கூட அதான் இருந்துச்சு. ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, ரொம்ப பரிசுத்த வன்மதி உட்கார மாத்திருது இதெல்லாம். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டெல் யூ, பைபிளில் எழுதிக்கிறாருன்னா அது தப்பு இல்லை. இன்னைக்கு நான் ஏன் உங்களுக்கெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னா, செக்ஸ் இஸ் நாட் சின், adultery is sin. Hallelujah. What is adultery? Seeing a woman in a lustful thoughts, seeing a boy in a lustful thoughts is adultery. Amen. Hallelujah. Adultery na enna theriyuma? விபச்சாரம். ஆண்டவரே அழகா நம்ம கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுவார், நம்ம சொதப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம இந்த விதையை விதைச்சா மாங்காய் இன்னைக்கு கொட்டை போட்டால் மாங்காய் மலர்ந்துடும். அதுக்கு தான் நீங்கள் பாருங்களேன், எல்லாருமே அம்மா அப்பா எதனா தப்பு நாங்கள் பண்ணாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அப்படியே பண்ணுவாங்க. காரணம் என்ன? விதை வளருது. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ, செக்ஸ் இஸ் நாட் சின் பிரதர். இஃப் செக்ஸ் இஸ் சின், why pastors have 5 daughters, 5 sons? இல்லையாம்மா? செக்ஸ் தப்புன்னு சொன்னா பாஸ்டருங்களுக்கெல்லாம் ஏன் 7-8 பிள்ளைங்க? கரெக்டா இல்லையாம்மா? ஸோ செக்ஸ் இஸ் நாட் சின். Thou shall not commit adultery. What is adultery? சொல்லுங்க யாராவது. சரி, கூகுள் ஆண்டியை நீங்கள் கேளுங்க, என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வாட் இஸ் அடல்டரின்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்கம்மா. எல்லாத்தையும் ஃபோன் இருக்குதுல்ல, கண்டிப்பாக பைபிளெல்லாம் கூட அது கண்டிப்பாக எத்தனை வந்துக்கிறீங்க, ஓப்பன் பண்ணலாம். வெரி குட். நம்பிங்களா? ஓப்பன் பண்ண. சின்ன பசங்க யாரும் நீங்கள் வேண்டாம், யாரும் சின்ன பசங்களே சொல்ல முடியுது இப்போலாம். அதுக்கு தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். வாசிப்பா சாம், கேடி ஃபெல்லோ வாசிங்க. ஆங்க, வாட் இஸ் அடல்டரி? Sexual intercourse between a married person, someone who does not belong to them, spouse. ஹலோ, உனக்கு பொண்டாட்டியே ஆகல, ஆனாலும் நீ என்ன பண்ற? பால் கோபா சாப்பிடணும்,
அதை ஒடுமை பார்க்குற, வலிக்கிற, டச் பண்ணுற. அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த இடத்துல வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அடல்டரிக்கோட அர்த்தம் என்னன்னா, பிஃபோர் டேக்கிங் அ லைசன்ஸ் யூ ஆர் யூசிங் த பைக். அதுதான் பைபிள் சொல்லுது. அந்த ஸ்டிக் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஸ்டிக் என்ன சொல்கிறேன்னா, sexual intercourse between a married person and someone who is not their spouse, அப்படின்னா உனக்கு அவங்க சொந்தமே இன்னும் ஆகலை, புதுசாக வந்துக்கிறாங்க பிரதர் இர்ஃபான் அவங்களுக்கெல்லாம். ஸோ யூ ஜஸ்ட் வாண்ட் ரிவைண்ட் பண்ணி சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். we are going to talking about sex. What is sex sin? No, sex is not sin, but adultery is sin. What is adultery? Sexual intercourse between a married person, someone who is not your spouse, who is not your wife, who is not your husband. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. That is called sin. Amen. Hallelujah. யார் பொண்டாட்டியை எட்டி பார்க்குற, அதுதான் விபச்சாரம். Hallelujah. பைபிள் சொல்லுது, பிறருடைய மனைவி என்ன பண்ணாதன்னுக்கிறாரு, தப்பா பார்த்தா விபச்சாரம் செய்தாய். வேறவங்க வைஃபுங்களெல்லாம் பார்க்காதப்பா தம்பிகள்லாம், வாலிப பையன் வேறவங்க பொண்டாட்டியெல்லாம் பார்க்காத. உன் பொண்டாட்டி எல்லாரும் பார்க்குவாங்க அப்புறமா. ஏன்னா நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் பம்பாடா அறுவடை செய்வாய். பெண்களுக்கு சொல்கிறேன், எல்லா ஹீரோங்களையும் நீ பார்த்துருக்காதம்மா, உங்கள் ஹீரோ ஓடிடுவார். வேற யார் கூடனா ரொம்ப அழகாகிறான், லுக்கு நல்லதுதான், இவன் எனக்கு கெச்சிட்டா நல்லாக்கும், ஹைட்டு நல்லாகிறான், வெயிட்டு நல்லாகிறான், லஸ்ட் ஃபார்மேஷன் ஆகுது. தட் இஸ் கால் அடல்டரி. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்றாரு, sexual intercourse between a married person. கல்யாணமே ஆகல but having sex is adultery. What is sex? Seeing a woman in a lustful mind is sex, not touching her. அதுக்கு தான் யூத்துங்க ரொம்ப பேர் லவ் பண்ணுறவங்களால நான் எப்பவுமே கவுன்சிலிங் கொடுக்குவேன், டோன்ட் டூ வீடியோ கால் இன் த நைட் டைம்ஸ். ஏன்னா நைட் டைமில் என்ன வரும், லவ் வருமா, இது வந்துடும். எங்கப்பா காணும் அது, ஆசை 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 கிஃப்ட் ஒன்று வரும், அப்புறமா ஆசை ஆசை 10 30 100 மடியில் சரிங்கி விழுமாய். பெண்களுக்கெல்லாம் சொல்லப்படுறேன், ஆசைப்படுறேன், உன்னுடைய மார்பு உங்கள் புருஷன் தான் பார்க்கணும். உன்னுடைய மார்பு யார் பார்க்கணும், புருஷன் தான் பார்க்கணும். ஒன்று உன் புருஷன், ரெண்டாவது உன் பிள்ளை. அதை விட்டா இந்த உலகத்துக்கு யாரும் ஒன்று என்ன பார்க்கக்கூடாது. பைபிள் சொல்லி இடரல் வருது நல்லது, ஆனால் யார் மூலியமா வருது அவங்களுக்கு என்னவா, ஐயோ செத்துச்சப்பா பொண்ணு நல்லா இருந்துச்சப்பான்வாங்க, அத்தா ஐயோ. ஸோ ரொம்ப ஆடம்பரமாக மற்றவங்களை இழுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா யூ டூயிங் அடல்டரி. ஏதோ தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைசன்ஸ் கொடுக்குறீங்க. செக்ஸ் இஸ் நாட் சின். ஹூ டோல்ட் செக்ஸ் இஸ் சின்? செக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். அதுக்கு தான் கல்யாணம்லாம் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க எல்லாரும், எங்கே அனுப்புகிறாங்க, சொல்ல ரொம்ப பரிசுத்தவான் இல்லை நீங்களா எல்லாம். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்கலாம் ரஜினிகாந்த் காசு கொடுத்து ஆக்டிங் பண்ணுவார். நம்ம ஆளுக்கு ₹1 கொடுக்கலாம் சூப்பராக ஆக்டிங் பண்ணுவாங்க. பரவாயில்ல சொல்லுங்க, எங்கே அனுப்புவாங்க, ஹனிமூன். நான் ஹனிமூனுக்கே போகலப்பா, 1 வருஷம் ஆகிட்டு பிறகு தான் போனேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, அதனால் மேரேஜ் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு போல. சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஃபிலிம்லாம் பார்த்துக்குவீங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்க்குவீங்க. மல்லிகைப்பூ வச்சு பால் எடுத்துன்னு போயிட்டு என்னவரே ஹலோ என்ன சும்மா எல்லாம் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி அப்படியே ஷப ரப கபா. அல்லேலூயா.
பைபிள் சொல்லுது செக்ஸ் இஸ் நாட் sin, பட் having intercourse between a married person and someone who is not their spouse, that is called sin. கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு வீட்டிலலாம் அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்களா? கல்யாணம் கட்டிக்கின பிறகு தான் நீ ஒருவேளை இஷ்டப்படுற பொண்ணாக இருந்தால் கூட நீ அதை அப்போ தான் தப்பாகவே பார்க்கணும். சாரி, தப்பாக தான், அப்போ தான் உன் மனைவி அது. அதுக்கப்புறமா தானே அதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பையனை நீ யூஸ் பண்ணணுமா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது. ஆனால் நீ நிற்கிற லவ்வில் அப்படி இருக்குதா? எத்தனை ரூம் புக் பண்ணுறான்? இது என்ன லவ்வா? நாய் காதல், இது பன்னி காதல் இல்லைங்களா? This is not love. This is adultery. This is adultery. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பாப்பா கிட்ட நான் பேசியிருந்தேன். அது எத்தனாவது வயசில் ஓடிக்கு தெரியுமா? 17 வயசில் ஓடிட்டு இருக்குது. எவ்வளோ வயசில்? யாருன்னா நீங்கள் ஓடுற மாதிரி இருந்தீங்கன்னா இப்படி சூடு. இது கேட்டுட்டு நீ என்ன பண்ணு, நானே பஸ் பூச்சி கொடுக்குறேன், நீ போயிடு. ஏன்னா ஆண்டவரே வாண்டான்ற பீஸ் எனக்கோ வேண்டாதான் சொல்ல முடியும். கேளுங்க, பையனை யாருன்னா கிரியா பார்த்த மாதிரி கேள்ப்பா, நல்லா கேள்ப்பா. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உன்ட்ட பேச ஆசைப்படுவார். உன் மனக்கண்களை கத்த திறப்பாராங்க. ஸ்கூல்லே என்ன பண்ணிட்டுக்குது, பொண்ணு லவ் பண்ணி ஓடிட்டுக்குது. அந்த ஹீரோ இங்கே அப்படியே சுற்றி நின்றுக்கிறாரு. அவர் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் வந்துக்குவாங்க. அதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு நான் சர்ச்சில் கூட சண்டே கூட சொன்னேன், நீ யாருன்னா ஒரு பையன் வந்து உன்னை ரொம்ப அழகாகிறேன்னா கொஞ்சம் உஷாராயிரு. நீ உன்னை பார்த்தே சொல்லிக்கணும், நான் அசிங்கமாகிறேன், இவன் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு போகணும். ஆமாவா அழகாக்குயானா, ஆமாவா அப்படியே போயிடுவான். ஏன்னா மீன் பிடிக்கணும்னா மீன் எதை பிடிக்குமோ அதை தான் போடணும். இஃப் யூ வாண்ட் டு ட்ராப் சம்வன், யூ ஷுட் புட் வாட் தே லைக். இப்போ உங்களுக்கு ஜீசஸ் ரொம்ப இஷ்டம்னா என்ன வந்து சொல்லுவாங்க, எனக்கும் ரொம்ப ஜீசஸ் மேலே ரொம்ப இஷ்டம் அப்படின்னு தான் உனக்கு என்ன வந்துடும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கலாம் வந்த நினைச்சுக்காத. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, do not commit adultery. It never told do not commit sex. Sex is different, adultery is different. For example, உங்களுக்கு ஒரு மண் எடுத்துக்கங்க, ஒரு பாட்டோட மண், ஒரு நல்ல மண், இதுதான் மண்ணு நினச்சிக்கலாம். நல்ல ஒரு பிளாக்கிஷோ ரெட்டிஷோ ஏதோ ஒரு மட்டு. இந்த மண் வந்து ஒரு கட்டர்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாரும் அந்த மண்ணை பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்ன மண்ணுன்னுவாங்க, மோரிக்கிட்ட இருந்த மண். அதே இந்த மட்டை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பாட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கிட்ட என்ன பண்ணுங்க, சரௌண்டிங்கில் போட்டு ஒரு அதை எல்லாரும் மதிக்குவாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க, ப்ளீஸ் டெல் மீ. சொல்லுமாக்கா. இந்த ரோட்டில் இருக்கிற மண்ணுக்கும் மட்டு, இந்த பாட்டில் இருக்கிற மட்டுக்கும், இதே மட்டை எடுத்துன்னு போய் நீ பாட்டில் வச்சினா அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது செடி மண், செடி இது மண், இது வந்து மோரி மண். வாவ், யார் சொல், சூப்பர். நம்ம ஸ்லாங்கில் அது மோரி மண். ஏன் அதே மண்ணு தான், பிளேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். செக்ஸ் கூட அவ்வளோதான், நீ எப்போ பண்ணமோ அப்போ பண்ணினா அது பியூட்டிஃபுல். மோரி சந்தில் போயிட்டுன்னு ரூமுங்களில் புக் பண்ணிட்டு நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் திஸ் இஸ் கால்ட் adultery. This is called, Bible says, I hate adultery. I hate it. இது தாவீது பண்ணா, தாவீது வந்து மாடி மேலே டெரஸ் மேலே எப்படி இருந்தானா, யார் ரொம்ப ஈஸியாக இந்த அடல்டரியில் விழுவாங்கன்னா, இந்த வசனத்தை எடுங்க. டேவிட் எப்படி விழுந்தாருமா? மாவில் விழுந்தாரா?
மாடியில் நடந்திருந்தாரா? சரி எடுங்க, வெரி குட். மாடியில் நடந்திருந்தார், பார்க்கலாம். வாசிங்க வாசிங்க. தேடிங்கிறீங்களா? டேவிட் எங்கே இருக்கிறாருன்னே தேடுறீங்களா? பைபிளில் தாக்குறார், தேடுங்க. பிரதர் ஸ்டீவன் கீபோர்டு வாசி எஸ்கேப் ஆகிருக்கிறார். 2 சாமுவேல் 11 வாசிங்க. வாசி ராஜா, நீ சத்தமாக வாசி மக. யார் எடுக்கிறீங்களோ வாசிங்க. சாக்லேட் தரேன் உங்களுக்கு, டேரி மில்க். ஆ ம் எல்லாரும் வீட்டில் இருந்து என்ன பண்ணிட்டான் அவன்? எல்லாரும் ಕಲಿಸಿ ಬಿಟ್ಟ. ಹೋಗೋ 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 ಕಲಿಸಿ ಬಿಟ್ಟು ನೋಡ್ರಿ. ಡೈರೆಕ್ಟಾಗಿ ಡೇವಿಡ್ கிட்ட வாமா. ஆ ஆ God out of bed. West first level வந்து பெட்ல இருந்து ஏஞ்சார். நெக்ஸ்ட் டெரஸ்ல என்ன பண்ணிங்கிறாரு? ரொம்ப கல்யாணம் எல்லாம் கேட்டு பாருங்க. உங்கள் ஒய்ஃபை முத எங்கே பார்த்தேன்னா ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தேன். டெரஸில் நடந்துருந்தாங்க துணி காய போட்டும் போது. அவங்க துணி காய போடும், அப்படியே என்னையோ காய போட்டாங்க. டேவிட் எப்படி போட்டுக்கிறார் பாரு. இங்கே வந்தார் டேவிட். அங்கே பார்த்து வாசிக்கலாம். டேவிட் got out of the bed and was walking on the roof of the palace. As he looked out over the city, he noticed a woman of unusual beauty taking baths. He sent someone to find who she was, and he was told she is Bathsheba, the daughter of Eliam, and the wife of Uriah. யாருடைய வைஃப் இவங்க? இவர் யாரை பார்த்தாரு? யாருடைய வைஃபையும் இவர் என்ன பண்ணிங்கிறாரு? இங்கே தான் மாப்பிள்ளாக்கு மஜாக்குறது. இப்போ அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல. இங்கே வந்து யாருடைய ஹஸ்பண்ட் அவருடைய ஒய்ஃபை பார்த்தாரு. லவ் கூட அவ்வளோதான். யாரோடைய ஒரு பிள்ளையை நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா அது கூட அடல்டரி. நீங்கள் யாரோ ஒரு பையனுடைய அம்மா அப்பாவுடைய பையனை நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா அது கூட என்னது? அடல்டரி. God is not talking about sex is a sin. God is talking about adultery. Hallelujah. நல்லா சொல்லுங்க, hallelujah. If sex is a sin, I would have not had baby, man. Sex is not sin. Adultery is sin. பாலுக்கும் பெனாயிலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாலும் ஒரே கலர் தான், பெனாயிலும் ஒரே கலர் தான். குடிச்சு பார்த்தா தான் தெரியும், இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்குன்ட்டு பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது. And he noticed a woman of unusual beauty taking bath. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுது. வாலிப வயசில் உங்களுக்கு எப்போவுமே என்ன வரக்கூடாது தெரியுமா? உங்களுக்கு கண்ணில் கவர்ச்சிகள் வரக்கூடாது. யூ மே ஹேவ் லுக்ஸ், நீங்கள் நல்லா பார்க்கலாம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நடந்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான். ஆனால் எப்படி பார்க்கணும் தெரியுமா? நல் பார்வையில் இருக்கு. வாட் இஸ் குட் லுக் அண்ட் பேட் லுக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லுக் இஸ் அ குட் லுக். சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு குட் லுக். ஒரு ரெண்டாவது வாட்டி பார்க்குறீங்க பாரு, அது தான் பேட் லுக். தட் இஸ் லஸ்ட்ஃபுல் லுக். ஸோ ஒன்ஸ் யூ சி, பாய்ஸுங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணை நீ வந்து தப்பாக பார்க்கக்கூடாது. உன்னுடைய லைஃப்பில் நீ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா ஆக்சுவலி யூ ஷுட் ஆல்வேஸ் see a girl only till you. எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்கணும்? கழுத்து வரைக்கும் தான் பார்க்கணும். இப்போ இருக்கிறவங்க கழுத்தை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு see, if you want to get a man in your life, not boy. உங்களுக்கு பாய் வந்துட்டானா ரொம்ப கஷ்டம். மேன் வந்தானா தான் உன்னை காப்பாற்றுவான். பாய் வந்து எல்லாரையும் விளையாடுவார். மேன் வந்தால் உனக்கு ஒண்டி தான் உண்மையாக இருப்பார். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் அ குட் மேன், இஃப் யூ வாண்ட் டு கெட் அ குட் பார்ட்னர், அதுக்கு தான் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் தான் இருக்கணும். A gentle person, a good characterized person by God, a godly woman, a child of God,
இவரும் வாலிபர் தான், டேவிட் கூட. ஆனால் டேவிட்க்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்துச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுது, டேவிட் took someone's wife and he raped her. That no one was there, but God saw. கடவுள் பார்த்தார். கடவுள் பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? டேவிட், டேவிட் மகனே, நீ இதெல்லாம் ராத்திரியில் பண்ண, ஆனால் என் கோபம் உன் மேலே இருக்குதுன்னார். பாவம், அவன் உரியா உனக்காக வெளியே சண்டை போட போய்க்கிறான், ஆனால் நீ பார்த்தா அவன் மனைவி என்ன பண்ணிக்கிற, தப்பு பண்ணிட்டுக்கிற நீ. அப்போ டேவிட்டை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை ராத்திரியில் பண்ண தொட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பகலில் நான் இதை பண்ண வேணுங்கிறார். பி வெரி கேர்ஃபுல்லா. வாட் யூ டூ இன் சீக்ரெட் வில் வெரி சூன் கம் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். நீ எது ரொம்ப அந்தரங்கத்தில் சேரியோ கூடிய சீக்கிரத்தில் வெளியே வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்கே இருந்துச்சு, அதோடைய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், திருந்திக்கங்க பொண்ணுங்க சொல்கிறேன் பாருங்களேன். இந்த வயசில் உங்களை எல்லாரும் வந்து இம்ப்ரெஸ் பண்ண வருவாங்க. பட் டோன்ட் பி ஃபூல்மா, ஏமாந்துடாதீங்க, உஷாராக இருங்க. ரொம்ப பிள்ளைங்க வந்து என்கிட்ட அழுகுறாங்க, காரணம் என்னென்னா அவங்க ஏமாந்து போனாங்க. அந்த பொண்ணு கூட அப்படி தான் இருக்கும். எப்படி பண்ணும் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலெல்லாம், அதை பார்த்தாலே அட்மையர் பண்ணணுன்னு பண்ணும். சின்ன பொண்ணு தான், ஒரு 18-16 இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அது நட உட எல்லாம் மாறிடுச்சு, ஒரு மாதிரி நடக்கும். பார்த்தா யாரோ ஒரு ஹீரோ கையில் மாட்டின்னு இருக்குது. அதுக்கு 20 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை பிறந்துச்சு, கடைசியில் இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டு யாருக்கோ ஒரு ப்ராப்ளம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாப்புல. ஜெயிலேருந்து திரும்பி வந்த பிறகு அவனுக்கும் அவங்க அதுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டை ஆகிட்டு ரோட்டில், இந்த ரோடுலேயே தொண்டியை அறுத்து சாவச்சிட்டான். 3 குழந்தைங்க என்ன ஆயிடுச்சு, அனாதி ஆயிடுச்சு. புருஷன் ஜெயிலில் இருக்கிறான், பொண்ணு எங்கே போயிடுச்சு. அதுக்கு தான் பாவத்தின் சம்பளம் மரணம். உஷாராக இருங்க வாலிப பையனே, உஷாராக இருப்பா. எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்காத. அவங்க தப்பாக துணி போட்டுருந்தான் பரவாயில்ல, நீ தப்பாக பார்க்காத. நீங்களும் சரிங்கம்மா, நீங்களும் யாரையும் தப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா அது அடல்டரி, அது தப்புன்றார் பைபிளில். யாராவது ஒருத்தர் நீ தப்பாக பார்த்தாலே அது உனக்குள்ள என்னன்றாரு, நம்ம ஏசப்பா அந்த மாதிரி ஏசப்பா, ஏன்னா பரிசுத்தமான தெய்வம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. Bible never said sex is sin. It told adultery is sin. இன்னைக்கு எவ்வளோ பேர் லவ்ன்ற பேரில் அடல்டரி பண்ணிக்கிறாங்க தெரியுமா? கல்யாணமே ஆயிக்காது, கட்டி பிடிச்சின்னு போயின்னுக்குவாங்க. வண்டி லைசன்ஸ் வந்துச்சா? இல்லை தானே, ஏன் போகிறீங்க வெளியோ? அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கிறீங்க? விபச்சாரம் பண்ணி கண்ணில் பார்த்தாலே தப்புன்றாரு, கட்டி பிடிச்சின்னு போனால் ரைட்டா சொல்லுவார் ஜீசஸ், தலைமையில் தான் கொடுக்குவார், தப்புன்னுவார். என்கிட்ட வந்தால் மைக்கிலே அடிப்பேன், தப்பு தப்பு, ஆனர் ஆனர். ஸோ ஆனால் லவ் பண்ணுறது தப்பா? தப்பு இல்லை, விபச்சாரம் செய்து தப்பானா? ஸோ இஃப் யூ லவ் வாட் யூல் டூ, டெஃபினெட்லி யூ வாண்ட் டு கிவ் அ ஹக், ஒரு கட்டி பிடிப்பீங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳು? ಜಪ ಮಾಡ್ತಾರಾ? நைட்டெல்லாம் வீடியோ காலில் பண்ணுற, கண்டிப்பாக நீ விபச்சாரம் பண்ணிடுவேன். நீ இல்லை, எந்த மேன் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறானோ பைபிள் சொல்ல அவன் ரொம்ப வீக்குன்றார். உங்கள் பார்வையில் நீங்கள் யாரெல்லாம் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களோ தேவனுடைய பார்வையில் நீ ரொம்ப வீக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. If someone says that he is very strong, he is a liar in Bible சொல்லுது. So be very careful, be alert. பைபிள் சொல்லுது, அவங்க மனைவியே இல்லாமல் நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசினீங்கன்னா, அவங்கள்ட்ட பழகினீங்கன்னா அது விபச்சாரம். அல்லேலூயா. இப்படி தான் உங்களுக்குள்ள தப்பு வர ஆரம்பிக்கும். இப்படி ஆகிட்டா அபார்ஷன் ஜாஸ்தி ஆகுது. இப்படி ஆகிட்டா நான் ஒன்று கேட்குறேன், பெண்களெல்லாம் கேட்குறேன், இப்படியெல்லாம் சுற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கல்யாணம் கட்டிக்கலைன்னா அவனுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன ப்ராப்ளம் தெரியுமா? உங்கள் மான மரியாதையாக போயிட்டுக்கும். உங்கள் மான மரியாதை என்ன ஆகிட்டுக்கும்? போயிட்டுக்கும். அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறேன்,
வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி லைசென்ஸ் வாங்குங்கன்ற. ஒரு அப்பா அம்மா உங்களுக்கு என்ன கனவு இருக்கும், அந்த கனவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்பாயில் பண்ணுறீங்க இல்லையா? அது தப்பா ரைட்டா? கண்டிப்பாக தப்பாது. கடவுளே தப்புன்னு சொல்லும் போது பாஸ்டர் நான் எப்படி ரைட்டுன்னு சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது செக்ஸ் இஸ் நாட் சின். அது தப்பே இல்லை. பட் adultery is sin. What is adultery? Is she your wife? Is he your husband? Before that, how can you do all these nonsense things? We are Christians. Our God is a holy God. And you say, my God is a holy, holy, holy God. How far you are holy? எவ்வளோ அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க? யாரு கூட நான் சுற்றலாம், எப்படின்னா வாழ்நாடுதெல்லாம் கிறிஸ்டியன் லைஃப் இல்லைப்பா. சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பார். ஒருவேளை இஷ்டப்பட்டியா, பொறுமையாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளு, அவசரப்படாத. கல்யாண வயசு வரும்போது கல்யாணம் கட்டிக்கோ. 16, 17 உனக்கு கல்யாண வயசே இல்லைம்மா, உன் கர்ப்பமே இல்லுண்டு தான் இருக்கும். குழந்தை வர்றதுக்குள்ளே வயிறு வெஞ்சிடும் உனக்கு. உஷாராயிரு. குழந்தை வெளியே வருதோ இல்லையோ, உன் போட்டி பைப்பெல்லாம் வெளியே வந்துடும். பி வெரி கேர்ஃபுல். பையங்களுக்கு சொல்கிற உஷார்ப்பா. ரொம்ப கமிட்மெண்ட்ஸ்க்கு இது மேரேஜ் ஆகிட்ட பிறகு தெரியுமா, நீ நினைக்கிற போது நீ சூர்யா, அது ஜோதிகா இல்லை, அது பாட்டில் நல்லாங்க. நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலே பணக்காரனா இல்லை, ரொம்ப பெரிய பிச்சைக்காரனா ஆகிக்கிறாங்கம்மா. நான் பார்த்துக்கிறேன். கொழும்பு கடன் கேட்டுக்கிறாங்க, போயிட்டு சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. எப்படி வாழ்ந்துவாங்கலாம் தெரியுமா ஒரு காலத்தில்? பிகாஸ் த wages of sin is death. Be very careful. What you sow you will reap it. யாரும் தப்பிக்கலம்மா இதுலேருந்து. உஷாராயிருங்க. அப்போ நான் எப்படி இதுலேருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும்? கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண முடியும். ஆஸ் எ பாஸ்டர் நான் கூட அந்த தப்பெல்லாம் பண்ணேன், ஆனால் ரொம்ப அடி வாங்கினேன். ஐ ரிக்ரெட்டட் மை லைஃப் லைக் எனிதிங். என்ன பாஸ்டர், எப்படி பாஸ்டர் என்னால் வெளியே வர முடியும்? 100% வர முடியும். 100%, no doubt. If God can use me, God can use you also. Amen, hallelujah. God says adultery is sin, not sex. What is adultery? Someone's wife, someone's daughter, someone's. இப்போ நான் உனக்கு கேட்குற பொண்ணுங்களெல்லாம் கேட்குறேன். ஒரே பையன் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாங்களுக்கெல்லாம் உள்ள கமிட்மெண்ட்டாக இருக்கும். அவன் ஒரே பையன் தான். அவங்க வீட்டில் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சடனாக நீங்கள் கல்யாணம் கட்டின்னு அவங்களை ரிட்டர்ன் வந்துட்டிங்கன்னா அவங்களை யார் பார்த்துக்குவாங்க? அப்போ அது கூட என்ன பண்ணுறோம் நம்மலாம்? We are doing adultery. We are doing adultery. So sex is not sin. Hello, யாராவது செக்ஸ் இஸ் சின்னு கூப்பிட்டுட்டு வாங்க, தலைமையில் அடிக்கிறேன். செக்ஸ் இஸ் நாட் சின். adultery is sin. பைபிள் சொல்லுது do not commit adultery. adultery என்ன தருவா? ஏய் கசப்பா மாத்திராதடா. ஐயோ பிரியாணிக்கு இப்போ எண்ணெய் போடணும், இப்போ வெங்காயம் போடணும், இப்போ கறி போடணும், இப்போ சாப்பாடு போடணும். இந்த பிரின்சிபல் கரெக்டாக இல்லைன்னா பிரியாணி நல்லா வராது. பிரியாணியில் என்னென்ன போடணும்? ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் சண்டே கேட்டேன், என்னென்ன போடணுமா? ಫಸ್ಟ್ ಎಣ್ಣೆ ಹಾಕಬೇಕು. ಎಣ್ಣೆ ಹಾಕಬೇಕವಾ? ನಲ್ಲ ಎಣ್ಣೆ ಹಾಕಬೇಕು, ವೆಂಗಾಯ ಹಾಕಬೇಕು, ಇಂಜಿ ಪೂಂಡು ಪೇಸ್ಟ್ ಹಾಕಬೇಕು, ಪಟ್ಟ ಲವಂಗ ಹಾಕಬೇಕು. ಮತ್ತೆ ಕಲ್ಯಾಣ ಇದೆಲ್ಲ ಕತ್ಕೊಂಡು ನೀ தக்காளி எல்லாம் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆனால் சிக்கன் எப்போ போடணும்? சிக்கன் மசாலாலாம் ஆகிட்டே போயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், சிக்கன் ஃபஸ்ட்டு போட்டு லாஸ்ட்டில் மசாலா போட்டால் பிரியாணி ஆகுமா? இல்லை என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகுதா? ஆகுறது இல்லையா? பிரியாணியே கொலாப்ஸ் ஆகுதுன்னா மேரேஜ் கொலை தான் ஆகும், கொலாப்ஸ் ஆகாது. அதுக்கு தான் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொண்டாட்டியை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. உஷாராயிருமா, உஷாராயிருமாகோ. ஃப்ரிட்ஜுக்கு அவங்க வீட்டில் இப்போது டெவலப் ஆகிட்டு இருக்குது. மைக்ரோ ஓவனில் வைக்கிறேன் நினைக்கிறான் ஒருத்தன். வேண்டாமா, நீ கூட உஷாராயிரு ராஜா, உஷாராயிரு. ஒருத்தர் பொண்ணை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறான், பொண்ணு பையனை வெட்டி ட்ரம்மில் வச்சுட்டுக்குது. உஷாராயிருப்பா, உன் வீட்டில் ட்ரம்முங்க இருக்கும். அழகா கதை நடிக்காத. இவர் கூட அப்படி தான் நினைச்சாரு. தாவீதை போல நடனமாடி எல்லாரையும் கரெக்ட் பண்ணணும்.
டு மேக் யூ ஸ்மைல். ஐம் டெல்லிங் யூ. ஆனால் ஆக்சுவலாக டேவிட் வந்து என்ன லூஸ் பண்ணாருன்னா, ஆண்டவர் எங்கேயோ ஃபாஸ்ட்டாக டேவிட்டை கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. கொலாப்ஸ்ட் ஆகிட்டாப்ல. ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி விழுந்து திருப்பி ஏஞ்சி வந்தார். ஐ மீன் அல்லேலூயா. நீங்கள் கூட உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை எழுந்துடுவீங்க இஃப் யூ டூ ஆல் திஸ். நெக்ஸ்ட் என்ன தரமா சொல்லுவீங்க, ஐயோ நான் அவன் கூட தப்பு பண்ணிட்டேன், அவனை இப்போ எப்படி நான் வேண்டாம் சொல்கிறதுன்னுவீங்க. இப்போ அதுக்கே பிசாசு உங்களை என்ன பண்ணிடுறான், என்னை தொட்டுட்டார், என்னை டச் பண்ணிட்டார், அதனால தான் நான் அவரை என்ன பண்ணிக்க போகிறேன், கல்யாணம் கட்டிக்க போகிறேன். இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் யார் கொடுத்துருந்து? நம்ம தான். பெண்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்கள் கோல்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ அழகாக பீரோவில் வைக்கிறீங்க. உங்கள் கேட்டுக்கு ஒரு லாக், பீரோக்கு ஒரு லாக், பீரோ உள்ளக்கிற உள்ளாக்கர் உள்ள ஒரு லாக்கர் வந்துக்குது இப்போ, அதில் வைக்கிறீங்க. எது? கோல்டு. பைபிள் சொல்லுது, கோல்டை காட்டிலும் நம்ம உடம்பு தேவனுடைய ஆலயமா. அப்போ அதை எவ்வளோ ப்ரெஷியஸாக வைக்கணுமா பொண்ணுங்க? நீங்கள் பொண்ணுங்களாம் நல்லா அழகாக ட்ரெஸ் ஆகுங்க, ஜென்டலாக ரெடி ஆகுங்க. உங்களுடைய உடம்பு வந்து ஒன்று உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தை பார்க்கணும், உன் மார்பு. டோன்ட் டு அடல்டரி. யாரோ உன்னை லஸ்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி என்ன பண்ணாத, அட்ராக்ட் இப்படி திருப்பாத. தட் இஸ் வெரி டேஞ்சர் ஃபார் யூ. ஏன் பொண்ணுங்கள் சொல்கிறேன்னா, நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரிய ஆயாவாக இருந்தாலும் சரி, எல்லாம் பாவ புட்சவங்கெல்லாம் பார்க்குறது பொம்பளைங்களை தான் ஜாஸ்தி. அதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு கூட கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி வந்து. இந்த கல்யாணம் ஆனப்பிட்ட கூட பேசவே, நான் வேறு யாருன்னா கட்டினாலாம் வாழ்வடான்வாங்க. காரணம் என்னென்னா, அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அந்த பியூட்டி, அந்த அழகு, அது பேச வைக்கும். ஆனால் ஐ வாண்ட் டு டெல் யூ, பைபிள் சொல்லுது, யாரோ ஒருத்தருடைய போய் நீ தொடர்பு வைத்தாலே இட் இஸ் அடல்டரி. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. செக்ஸ் இஸ் நாட் சின், பட் அடல்டரி இஸ் சின். வாட் இஸ் செக்ஸ்? பியூட்டிஃபுல் outpouring of love from husband and wife. Really, I have fun with my wife like anything, man. என் வைஃப் கிச்சனில் இருக்கோம், டார்லிங் பரிசுத்தவானா நீங்களா, சரி கல்யாணம் கட்டிக்காது. என் வைஃப், பைபிள் சொல்லுது, தாவீது வேறவுடைய வைஃபை பார்த்தா, என் வைஃபை நான் பார்க்குறேன். தட்ஸ் நாட் சின். ஆமென், அல்லேலூயா. ஐயோ அண்ணா, என்னால் இதுலேருந்து வெளியே வரவே முடிய மாட்டேங்குது. சூப்பரான ஒரு ஆன்சர் உனக்கு ஏசப்பா வச்சுக்கிறார். வாசிக்கலாம். 1 Corinthians 7:9. சாம் எங்கே போய்க்க, தண்ணி எடுத்துடுவா. வாசிங்க வாசிங்க. ஆகிலும் அவர்கள் வித்தியாசமாய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவார்கள். வேகிறதை பார்க்கிலும் விவேகம் பண்ணுகிறது நலம், விவாகம் பண்ணுகிறது நலம். இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. லாஸ்ட் வாசிங்க, அது மாற்ற இங்கிலீஷ்ல ஜோர சத்தமா வாசிங்க. வந்துச்சு 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 வந்துச்சு. ஏன் இது இதெல்லாம் இது என்னக்குது? இட் இஸ் பெட்டர் டு மேரி தென் டு burn வித் lust. வாவ். நான் நைட்டெல்லாம் தூங்கினாலே ஒரு மாதிரி ஆகுதுண்ணா. அப்போ நீ எங்கே இருக்கிற தெரியுமா? பர்ன் 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 பர்ன். பெட்டர் யூ கேன் கெட் மேரிட். பர்னே ஆகாது, இப்போ நெருப்பே அமிச்சிடும். உங்களுக்கு வயசு ஆயிடுச்சா? நான் சொல்லிட்டேங்களா? என்னை கேட்குறாங்க ரொம்ப பேர், நான் அப்போ மேரேஜ் எந்த வயசில் நான் பண்ணிக்கிட்டோம்? ஆண்டவருக்கு முடி வச்சவர், பல்லு வச்சவர், கண்ணை வச்சவர், மூக்கை வச்சவர், ஹார்ட்டை வச்சவர், அப்புறமா என்ன இருக்குது பாடியில், பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் என்ன எனக்கு ஜல்தி சயின்ஸ் சொல்லுங்கள். கிட்னி, லங்ஸ், ஹார்ட் வச்சவர் உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வச்சுக்க மாட்டாரா? வச்சுக்க மாட்டாரா? சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக வச்சுக்கிறாரு. நீ ஏன் பர்ன் ஆகுற? அதுக்கு பர்ன் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன நினைக்கிறாரு?
ரொம்ப பேர் அத்தை வந்து எனக்கு சொல்லுவாங்க நல்ல கல்யாணம் கட்டிக்கலாம் அப்படின்வாங்க. பிகாஸ் தே burning with lust. பட் பால் சேஸ், கொரிந்தியர் சபையை பார்த்து சொல்றாரு, ஏய் சும்மா ஆக்டிங் பண்ணாத, போய் ஃபஸ்ட்டு கல்யாணம் கட்டிக்கின்ற. உன் 26 28 ஆயிடுச்சாப்பா ராஜா, ஒரு வேளை இதில் நீ ஃபார்ம் ஆகிட்டுக்கிறியா? அண்ணா அவ்வளோண்ணா, ஜல்தி என்ன பண்ணப்பா, போய் எங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணு, போய் கட்டிக்கப்பா. சும்மா டெய்லி என்னாவாத, விபச்சாரம் செய்யாத. Without their parents' permission, without the God's will, if you touch a woman, even though if you are getting married to her, if you touch a boy, even though if you are getting married to him, that is called adultery. Amen. Hallelujah. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவங்கள இப்போ இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு மேரிடான ஏஜ் இருக்குதா, தயவுசெய்து சொல்கிறேன் பார், இட் இஸ் பெட்டர் டு கெட் மேரிட். அதுக்கு தான் அம்மாங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் நான், அமுச்சு விடுமா ஃபஸ்ட்டுன்னுவேன். பிகாஸ் தேர் என்னத்தில் இருக்கிறாங்க அவங்களாம், தேர் பர்னிங், சம்திங் இஸ் பர்னிங் இன் தேம். தப்பு நடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்ற, மான மரியாதை போகிறதுக்கு முன்னாடி கரையத்தை முடிச்சிடலாம். ஆனால் வயசு இருக்கட்டும்மா, பொட்ட பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வயசு வரட்டும், கடவுளுக்கு தானாக என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் செய்வார். கல்யாணம் ஆகிட்டே பிரிச்சு ரொம்ப கஷ்டமாங்க உங்களுக்கெல்லாம். உங்களுக்கு கிஃப்ட்டுக்கோ பார்க்குறீங்கன்னா குஷாகிடுவீங்க, நீங்கள் ரொம்ப குஷாகிடுவீங்க. நீ என்னத்தான் நீ பிகாம் படித்தாலும் உனக்கு ஒரு தட்டு கொடுக்குவாங்க, ஒரு இம்சம் தருவாங்க. நீ கரெக்டாக நீ பெருக்க வேண்டும், காலையில் எடுக்க வேண்டும், ஷிப்பிங் டியூட்டி. இன்னும் குலதெல்லாம் பொருந்துச்சுன்னா டியூட்டியோ டியூட்டி. அழகா இருந்துக்குவேன். இப்போ மேக்கப் போகிறதுக்கு கூட டைம் காது. காரணம் என்ன தெரியுமா, ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டு. And I want to tell you, enjoy your bachelor life, man. Such a beautiful life. வாலிப வாழ்க்கையில் ரொம்ப நல்ல லைஃப்பா. மேரேஜ் வந்து வெறும் 3 hours தான். என் மேரேஜில் கேமராமேன் சார் ஈ சைட், சார் ஸ்மைல் மாடே சார், நான் ஓகே சார், சார் கொஞ்சம் இங்கிடீரி சார், சார் இங்கிடீரி சார், எல்லாம் பிடிச்சான். 2 hours கீழே நான் ஸ்டேஜ் மேலே வர கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்னடா இவன், ஏன்னா கேட்ட டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீ கொடுத்த காசுக்கு என்ன பண்ணுற, மேரேஜ் கூட அவ்வளோதாம்மா, 2 hours கட்டிப்பால நல்ல நேரம் முடியறதுக்குள்ள, அதுக்கப்புறமா என்ன நேரம் வரப்போகுது, அதான் டும் 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 டும். Be very careful. Get married in God's time. Have sex in God's time. உனக்கே ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பார். சாங் ஆஃப் சாலமோன்ல சொல்றார், நீங்க போய் படிச்சினா தெரியும். லவ் லெட்டர் எழுதி வைக்கிறார் தெரியுமா, என்ஜாய் வித் யுவர் வைஃப்ன்றார். யார் சொல்றது, ஜீசஸ் சொல்றார். when she becomes a wife, enjoy. கட்டி புடி, கிஸ் பண்ணு, ஹக் பண்ணு, லவ் பைட் குடி. என்ன நாய் கடி பண்ணி கடி, உன் பொண்டாட்டி நீ என்ன கடி, வெறி கடி கூட கடிச்சுக்கோ. வைஃபுங்களுக்கு கூட சொல்கிற, ஐ லவ் மை ஹக், ப்ளீஸ் கல்யாணம் கட்டிக்கோ. ஃபெவிக்விக் போட்டு உடம்பு அப்படியே ஒட்ட வச்சுக்கோ, ஃபுல் பாடியை போட்டு. எங்கே விடாத வர, நீ எங்கே போவாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுக்கிறேன். கம் போட்டுக்கோ, ஃபெவிகோல் போட்டு ஒட்ட வச்சுக்கோ. அட்டாச் அட்டாச், உன்னை யாரும் பிரிக்க மாட்டாங்க. Instead of burning, get married. But be careful to whom you get married. It's not about you get married, but be careful whom you're getting married. That is very big toss in your life. Marriage is not one day show, it's lifelong, permanent. உனக்கு ஒரு 25 வயசு 26 வயசு ஆயிடுச்சுன்னா, ஒரு 70 years இந்த உலகத்தில் நீ வாழ்கிறீங்கன்னா, 70 - 25 எவ்வளோ, 45 கரெக்டாக, இஃப் ஐம் நாட் ராங். 45 வருஷம் தம்பி, அதே பொண்ணு கூட தான் நீ வாழணும். நோ ரீப்ளேஸ்மெண்ட், நோ எக்ஸ்சேஞ்ச், நோ ரீஃபண்ட். இந்த மீஷோவில் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லை. ஆன்லைனில் வாங்கினீங்க, ஆன்லைனில் கொடுத்துடலாம்.
OLXல வித்தெல்லாம் ஹஸ்பண்ட் எங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு தான் OLXல இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும் நீ? அதுக்கு தான் சொல்கிறேன், யூ பெட்டர் கெட் மேரிட் பட் ஹாவ் அ குட் சாய்ஸ். இப்போவே மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னை ஒருத்தர் ரூமுக்கு கூப்பிட்றான்னா, மேரேஜ் ஆகிட்ட பிறகு மேரேஜ் ஆகணுங்கள கூட என்ன பண்ணுவான்? அவன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் மை டாட்டர்ஸ். ஹேவ் சம் பவுண்டரிஸ். Have some boundaries. Don't break the commandment of God. Hallelujah. தேவ கட்டளையை உடைச்சு கல்யாணம் கட்டிக்காத, வாழ்க்கையே உடைஞ்சிடும். எழுதி தர அந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேருக்கு நம்ம சர்ச்சில் கல்யாணம் நடந்துக்குது, பியூட்டிஃபுல்லாக நடந்துக்குது, பியூட்டிஃபுல்லாக வாழ்ந்துக்கிறாங்க. Brother Stephen is here. He fell in love. அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க. என் பேச்சை கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் கல்யாணம் கட்டணும். அவங்களுக்கு வயசு இருந்துச்சு, அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் கூப்பிட்டு உட்காந்து பேசணும், கல்யாணம் கட்டணும். தான் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பிள்ளை கொடுத்துக்கிறாரு கடவுள். நம்ம சர்ச்சில் ஆனஸ்ட் காணும். ஆனஸ்ட் என்ன பியூட்டிஃபுல்லான வைஃப். இட்ஸ் ஆல் பவுண்டரிஸ். வென் யூ லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் இஃப் யூ டோன்ட் பிரேக் தி கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், யூ வில் பி பிளெஸ்ட் மேன். இஃப் யூ பிரேக் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் இட். நான் சொல்லணும்னு ஆசைப்படல. பைபிள் சொல்லுது, இஃப் யூ லவ் மீ யூ வில் ஃபாலோ மை. என்னை நேசிக்கிறது உண்மைனா என் கட்டளை நீ என்ன பண்ணுவ? அப்போனா உங்கள் திருமணத்தில் கூட தேவ கட்டளை இருக்கணும்ப்பா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. வாண்டா ராஜா ஆரம்ப வாழ்க்கையே சூப்பராக ஆண்டவர் கூட வாசி. ஆமென். அல்லேலூயா. நல்லா பியூட்டிஃபுல்லாக லைஃப் தராருப்பா. டோன்ட் மிஸ் இட் மேன். டோன்ட் டு அடல்டரி. உங்கள் டிவியில் உங்கள் மொபைலில் என்ன பண்ணாத, தப்பானதை பார்க்காத. தப்பானதை பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட் லுக் இஸ் குட். எஸ், யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். எஸ், சம்திங். அதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லுக் இஸ் அ குட் லுக் மேன். நீ மோகன் சி லாசர்னு அடிச்சினா கீழே மர்சி வரும். உஷாராயிரு. மர்சியை பார்க்குறியா, மோகன் சி லாசரை பார்க்குறியா? பெனி ஹின்னு அடிக்குவே, நம்ம பெனி வருவார். எங்க நம்ம பெனி? உஷாராயிரு. பி வெரி கேர்ஃபுல். Be very careful. First look is a good look. ஒரு பொண்ணுங்க சொல்லும், நான் லாஸ்ட் டைம் கூட யூத் மீட்டிங்கில் சொன்னேன், இவ்வளோ ஊண்டு பொண்ணு சொல்லுது, இவ்வளோ ஊடு தாங்குது. ஏய் கொஞ்சம் சொல்றி, அவன் பாவம், அவன் ரொம்ப நேரமாக காத்துன்னுக்குறான், லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லு அப்படின்னு. எனக்கு அப்படியே அப்பா ஒரு கன்னு கொடுப்பா, சுட்டு இதுங்களெல்லாம் சாவடிக்கிறான்ப்பா. குட்டி சாத்தான் வந்து பெரிய சாத்தானை கெடுத்துன்னு. படிக்க போமகம், நல்லா படி, நல்லா படிச்சேன்னா நல்லா மேலே வா, லைஃப்பில் செட்டிலாக வைப்பார். இதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படாத, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல ஆகிடுவேன். தம்பிகளா, போனோகிராஃபி மாஸ்டர்பியூஷன் எல்லாம் வேண்டாப்பா. மாஸ்டர்பியூஷன் ரொம்ப சின் அவுட் ஆஃப் பாக்ஸ், அது தெரியுமா? Because you see something lust thing, you get addicted to pornography. சில வாலிப பசங்க என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, if I don't masturbate, I don't get sleep. இன்னொரு மேரிட் பர்சன் வந்து சொல்லிக்கிறாரு என்கிட்ட, என் ஒய்ஃப் கிட்ட கூட எனக்கு அந்த சுகம் கிடைக்க மாட்டேங்குது. if I do masturbate, I get in that and that. So much is addicted to that. So much. Be very careful, my daughters. It is not important that you go to church. It is very important how far your body has become the temple of God. Because Bible says all the sins are from outside, but sexual sins are from inside. எந்த வசனம் அது? எடுங்க, 1 Corinthians. சிக்ஸ் 18 வாசிக்கலாம். டக்குன்னு வாசிங்க. 8 o'clock ஆயிடுச்சு. வில் ஃபினிஷ் இட். வேசித்தனத்திற்கு விலக்கிருங்கள். ரன் ஃப்ரம் இது adultery sin. இது பேர் adultery. ரன் ஃப்ரம் sexual sin.
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறப்பாய் இருக்கும். எனக்கு தான் என்ன போட்டு பாருங்க, no other sin is so clear affects the body as this one does, which sex does. எல்லா பாவமும் வித்தியாசமா எஃபெக்ட் பண்ணும், ஆனா இது மாற்றம் ரொம்ப டேஞ்சரா எஃபெக்ட் பண்ணும். எது? வாசிங்க. வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்ற உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறிகிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாஸ்ட் என்ன சொல்றார்? For God has bought you with a வெலை கொடுத்து வாங்கிக்கிறாருமா. நம்மலாம் ரசல் மார்க்கெட்டில் ஃப்ரீயாக வச்சா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. நம்மளை ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவர். அப்போ அந்த மாதிரி கடவுளுடைய புள்ளை நீ எப்படி உன் உடுமை வச்சிருக்கணும் தெரியுமா? சர்ச்சுக்கு போகிற பொண்ணு நீ வந்து பார்க்கில் உக்காணின்னு ஒரு பையன் மேலே தோலை போட்டுக்கின்னு கையை போட்டுக்கின்னு நீ உக்காணினெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக கர்த்தர் உன்னை என்ன பண்ணல. ஒருவேளை அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோன்ற ஆண்டவர், கல்யாணம் கட்டிக்கோ. தோல் மேலே போட வைக்காத, காலை தலை மேலே போட வச்சுக்கோ. யாரும் கேட்க மாட்டான். காரணம் கேட்குறாங்களா? கேட்க மாட்டான். காரணம் என்ன? உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட். எல்லா பாவமும் எப்படிலேருந்து வருதா? எல்லா பாவம் எப்படி இருக்குதா? No other sin is so clearly affects the body, but sex, adultery affects your body. Because it directly hits the holiness. அது கரெக்டாக பரிசுத்தத்தை தொடும். தெரியுமா? யாராவது இந்த தப்பானதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ரேயர் பண்ணிப்பார், உனக்கு ப்ரேயரே வராது. இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் அஃபெக்டட். A deadly sin is called adultery. Be very careful. You want to see a holy God? Make yourself holy, because your body is the எங்கக்குது? Don't you realize that your body is the temple of Holy Spirit? God dwells in you. இது சர்ச். இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வந்து என்னவா மாறிங்கிறீங்க? நீங்கள் சர்ச்சாக மாறிங்கிறீங்க. So we need a place of church so that you become a church. Hallelujah. How do I clean this church? The same way you have to clean your own body. How do you clean? Get out of this adultery sin, which will affect your body very easily. Amen. Hallelujah. நல்லா சொல்லுங்க. Hallelujah. எல்லா பாவத்தை காட்டிலும் இது ரொம்ப எஃபெக்ட் பண்ணுமா? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆண்டி இருந்துச்சு. இந்த ஆண்டி என்ன பண்ணுன்னா எல்லாம் கனெக்ஷன் ரொம்ப இதுக்கு ஹஸ்பண்டுங்க. ஹலோ 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 ஹலோ, வேறு யார்கிட்டயோ ஹலோ பேசிக்குவாங்க. நான் அதான் எங்கள் சேர்ச்சில் சொல்லுவேன், மொபைல் வந்து 2 சிம் கார்டு சொல்லுங்கள். 2 சிம் கார்டு போட்டாலே என்ன ஆகுது? மொபைலு ஹேங் ஆகுது. நீ 2 ஹஸ்பண்ட் வச்சினா ஹேங் ஆகிடுவேன். நீ 2 பொண்டாட்டி வச்சினா ஹேங் ஆகிடுவேன். உஷாராயிரு. நல்லா நடந்துன்னு ஹேங் ஆகிடுவேன். ஒரு பொண்டாட்டிக்கே ஹேங் மேலே ஹேங் ஆகுறாங்க. நீ 2 வச்ச ஹேங்கிங்கோ ஹேங்கிங். எப்படி கூட்டி கொடுக்குவார்? ஏன் ஜல்தி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பொறுமையாக இருங்க. பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. எதுலையுமே அவசரம் நல்லாகாது. அவசரமாக பிரியாணி பண்ண ஆகுதா? கறியை வாயில் போட்டுக்கணும், பச்சை கறியை போட்டுக்கணும், அப்புறமா ரைஸை போட்டுக்கணும். அப்போ தான் அது என்ன ஆகும்? பிரியாணியாக வயிற்றுலே வேகும். பைபிள் சொல்லி எல்லா பாவத்தை காட்டிலும் இந்த பாவ மாற்றம் எப்படியா? வெரி வெரி டேஞ்சர். இந்த ஆண்டி இதை அடி மாற்றம் சொல்கிறேன் கேள். எப்போ பாரு நான் நாய் வாக்கிங் போகும்போது பேசிங்கோ. அவங்க ஹஸ்பண்ட் அங்கே நில்லிங்குவார், இது வேறு யார்கிட்ட பேசு. ஹலோ சொல்லு. அந்த அங்கிள்கிற இருப்பாருங்க, யாரையோ கரெக்ட் பண்ணிட்டுக்குது. அவங்க பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டுக்குது. ஒரு 5-6 லேடியை கூப்பிட்டுன்னு வந்துக்கிறாங்க. நல்லா சும்மா பவுன்ஸ் இருக்க மாதிரி வந்தாங்க. தூக்கி துணி போடுற மாதிரி பஞ்சோ பஞ்ச். எல்லா பாவத்தை காட்டிலும் இதுக்கு என்ன மாதிரி அடிக்கு தெரியுமா? ஹேங் ஆகிடும்.
வேறவங்க ஒய்ஃபை யாரையும் பார்க்காதப்பா தம்பி, வேறவங்க வீட்டு பொண்ணுங்களை யாரையும் பார்க்காத. உன் ஒய்ஃபை நீ என்ன பண்ணு, நீ பார்க்கவே அழகா என்ன பண்ணு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் தருவார். உனக்கு யார் தருவார்? ஆண்டவர் தருவார்ப்பா. எனக்கு கொடுத்துக்கிறார்ப்பா, சூப்பராக கொடுத்துக்கிறாரு. நான் நல்லாங்கிறேன், அதனால தைரியமாக சொல்கிறேன். God will never make mistakes. It's you who make mistakes. Amen. Hallelujah. அதுக்கு தான் ரொம்ப நல்லா சொல்லுது, no other sin is so clearly affects your, உன் பாடியை எஃபெக்ட் பண்ணுற எல்லா பாவத்தை காட்டிலும் ஒரு பாவம் எதுனா செக்ஸ். உங்கள் மானம் மரியாதை பார்த்தியா? இந்த லேடிஸ் விஷயத்தில் மாற்ற ஆம்பளைங்களெல்லாம் எப்படி அடிக்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் கூட மான மரியாதை இல்லாத அடிக்குவாங்க. காரணம் என்னன்னா ஃபுல்லாக எஃபெக்ட்ஸ் ஆகும். சர்ச்சில் கூட ஒரு பிரதர் எங்கேயோ ஒரு ப்ரேயர்னு சொல்லிட்டு போயிட்டு யாரையோ ஒரு லேடி, மேரேஜான லேடிக்கிட்ட போயிட்டு ஏதோ தப்பாக நடந்துட்டுக்கிறாரா இல்லை என்ன அவங்க நடந்தான்னு தெரியல, சர்ச் கீழே வந்து அடிச்சிட்டாங்க அவரை. சர்ச் கீழே வந்து இறங்கும் போதே அடித்தாங்க அவரை. நான் அந்த அம்மாவை சொல்கிறேன், வேண்டாம் விட்டுருங்கம்மா, சர்ச்சில் எல்லாரும் வராங்க பார்த்துருக்குறாங்க, வீட்டுக்கிட்ட போய் பேசிக்கங்க. இல்லை பிரதர், இவர் இங்கே தான் அடிக்கணும், இங்கே தான் இவர் லீடருன்னு சொல்கிறாரு எல்லாரும் முன்னாடின்றாரு. பி வெரி கேர்ஃபுல்லா, திஸ் இஸ் வெரி டேஞ்சர்ஸ் இன்னா. பட் திஸ் cannot be ஐடென்டிஃபை. அது யார்கிட்ட இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா பாவமும் எங்கேருந்து வருது தெரியுமா? வெளியிலேருந்து உள்ளே வரும். இது மாற்றம் உள்ளேருந்து வெளியே வரும். ஸோ பி வெரி வைஸ். வாட் யூ வாட்ச் இஸ் வாட் யூ ஆர் டூயிங். நீ எதை பார்க்குறியோ நீ அதான் மாறின்னு இருக்கிற. நீ ரொம்ப விராட் கோலியை பார்த்தீங்கன்னா நீ விராட் கோலியாக மாறுற. நீங்கள் ரொம்ப ஜோதிகாவை பார்த்தீங்கன்னா நீ என்ன என்கிற. நீ அந்த மாதிரி இல்லை. சொத்தக்காவா இருந்தால் கூட நீ ஜோதிகா மாதிரி பண்ண. நீ கூட அப்படி நீ ரஜினிகாந்த் மாதிரி நினைக்க வேணாம். ரஜினிகாந்த் இல்லை. உன்னை ஒரு காமெடியாக கூப்பிட்டா கூட உன்னை சேர்க்க மாட்டாங்க. அது ஏன் அந்த ஃபீல் வருதுன்னா, வாட் யூ சீ இஸ் வாட் யூ பிகம். ஐ வாண்ட் டு டெல் யூ, பைபிள் சொல்லுது, உன் கண்ணு, எந்த வசனம் அது? Matthew 6, 2 minutes. We're going to close it. Conclusion. If you want to come out of the sexual immorality or adultery, please do this. Six. 5:29. Raja, 5:29 Raja. Thank you Raja. மைக் இல்லையா சிஸ்டர்? சாம் கொடுப்பா. ராஜா நீ வாசிக்கிறியா? உன் வலது கண் உனக்கு இடரலாய் உண்டாகினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவ்யங்களின் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இன்னொரு வசனம் கூட இருக்குது, 6:22. இது கூட நல்லா இருக்குது. curses you to lust. Nice. 6:22. ಕಣ್ಣು ಯಾವುದಕ್ಕೆ ದೀಪವಾಗಿದೆ? ಇವಾಗ ದೀಪಾವಳಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮಗೆ ದೀಪಾವಳಿ ಬರಬೇಕಂದ್ರೆ ನಿಮಗೆ ದೀಪಾವಳಿ ಯಾವುದು? ನಿಮ್ಮ ಕಣ್ಣು. அதுக்கு தான் சொல்கிறேன், பார்க்குறது என்ன பண்ணு, கொஞ்சம் நல்லதாக பார்ப்பா. போட்டுக்கிறேன். your eye is like a lamp that provides light for your body. அப்போ என்ன பார்த்தோம்? temple of body, your body. When your eye is healthy, your whole body is if you want to become healthy, இது க்ளீன் பண்ணு. இது க்ளீன் ஆச்சுன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். நான் எனக்கு எப்படி இந்த போனோகிராஃபிலேருந்து வெளியே வருது, இந்த செக்ஷுவல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரும். ஒரு தம்பி வந்தான்ப்பா, என்ன மாதிரி ஒரு அடிக்ஷன் தெரியுமா? அவங்க ஓன் சிஸ்டரை கூட தப்பாக பார்த்துருக்குறானா. பிகாஸ் வாட்சிங் போனோகிராஃபி இஸ் ஓன் சிஸ்டர் தப்பாக பார்க்குறானா. பி வெரி கேர்ஃபுல்லா, பி வெரி வெரி கேர்ஃபுல். தங்கச்சிமாங்களே, பி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். your eye is like a lamp. லேம்ப்னா என்ன தெரியுமா? விளக்கு. இருட்டான உடம்புக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது உங்கள் கண்ணு தான். provides light for your body. when your eye is healthy, your whole body is. So if you want to be holy, it starts from your eye. Eye is the door for your body. Eye is the door for your. நீ எதை பார்க்குறியோ அதான் தான் மாறின்னு இருக்கிற.
அதனால தான் இஃப் யூ ஹை இஸ் ஹெல்த்தி, கீப் இட் ஹெல்த்தி. இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் திஸ், பி ஹெல்த்தி. வாட் இஸ் ஹெல்த்தி? இப்போ எனக்கு தப்பானதை பார்க்க என்னால் இருக்க முடிய மாட்டேங்குது. நோ ஃபோன், என் ஃபோனே வேண்டாம். அந்த மாதிரி எனக்கு என் லைஃப்பில் பைபிள் சொல்லுது, உன் கண்ணு உனக்கு இடரலாக இருந்தாலும் என்ன பண்ணி நிற்கிறாரு? அது எங்கே போட்டு நிற்கிறாரு? கண்ணே போடு நிற்கிறாருன்னா OnePlus ஃபோனெல்லாம் எவ்வளோத்துக்குப்பா? OnePlus மாதிரி 10+ வாங்கலாம் நம்ம. ಕಣ್ಣುಕ್ಕಿರೋ ವ್ಯಾಲ್ಯೂ ಕುದ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ಐಯೋಡ ವ್ಯಾಲ್ಯೂ ಎವಲೋ தெரியுமா? ವಾಸನ್ ಐ ಕೇರ್ல போய் ಕೇಳುங்க, ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿಮಗೆ. ಆ್ಯನಿ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಬ್ಲೆಸ್ಸಿ ನೀನು ಕನ್ನಡಿ ಹಾಕೊಂಡಿದ್ಯಾ ಹೇಳಮ್ಮ. கேட்ராக் வந்துடுச்சுன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கு 1.5 lakh 2 lakhs 3 lakhs வயசாயிடுச்சுன்னா கேட்ராக் வரும். அப்போ அதை ரெடி பண்ணுறதுக்கு பைபிள் சொல்லுது 2 லட்ச ரூபாய்க்கு கண்ணை என்ன பண்ணுன்றாரு? தூக்கி போட்டுட்டு ஒத்த கண்ணோட எங்கே வான்றாரு? கண்ணே போடுன்றாருன்னா இது என்ன மேட்ரா? தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எப்போவுமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எண்ணிய கடவுள் எதெல்லாம் பிரிக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. Just give a break to your phone. Just give a break to your Instagram. Just put on hold to your Facebook. இப்போ என்ன ஷாட் வந்துக்குது? என்ன சொல்கிறீங்கன்னா ஸ்னாக் ஷாட், ஸ்னாப் ஷாட். ஸ்னாப் ஷாட் என்னன்னு எனக்கு தெரியல. என் கூட ஒரு பையன் வந்திருந்தான், டக்குன்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சான், அனுப்புகிறான். என்னடா அப்படின்னா ஸ்னாப் ஷாட்னா? ஸ்னாப் ஷாட்னா என்ன? இப்போ என்ன பண்ணின்கிறேன்ட்டு அவங்களுக்கு தெரியணும். இப்போ நான் பல்லு வெளுக்கின்கிறேன், and now I'm going to kakus, now I'm flashing. ஸ்னாப்ஷாட் நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு யாருக்கு தெரியுது? என்ன ஒரு லூஸ் இல்லை? யாருன்னா இருக்கிறீங்களா? ஸ்னாப்ஷாட் ஆண்ட்ராய்டு ஃபோன். அப்புறமா why want other third person wants to see your personal life, man? Who are they? இல்லையா? என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது நான் ஃபேஸ்புக்கில் போட்டால் என் பொண்டாட்டி எப்படி பார்க்குவான்? எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கமான்னு தான் பார்க்குவான். கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ உஷாராக இருக்கோமா கிறிஸ்டியன்ஸுங்கெல்லாம்? நல்லா போடுங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக போடுங்க. ஒரு மாதிரி அழகாக பார்த்தா காடு, ஏன்னா உங்களை பார்த்து தான் கடவுளை பார்க்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் உங்களை சாவடிக்கல, அப்படியே விட்டுட்டு போனார். ஏன் தெரியுமா? அவர் யாருன்னு உங்கள் மூலியமாக தெரியணும். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ நான் அவரை காட்டுறது, we have to be a showcase to God, man. என்னை பார்த்தா ஒருத்தர் ஜீசஸ்ட்ட வரணும், உங்கள் காலேஜில் வரணும். அவன் லஸ்ட்ஃபுல்லாக பேசாதப்பா. பொண்ணுங்களெல்லாம் போகும்போது கமெண்ட்ஸுங்க அடிக்காத. நல்லாக்குது படுறா, சக்கதாக்குதுரா, பாடுறா, அழகாக்குது, இப்படியே பார்த்தனே இரு. உனக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் ஒய்ஃபை 10 பேர் உட்காந்து பார்க்கும், பாடுறா. என்ன விதைத்தியோ அது அறுவடை செய்வாய். உஷாராயிரு. மற்றவங்க வீட்டு தோசையை பார்க்காத, உங்கள் வீட்டு தோசை தீஞ்சிடும். எங்கள் பாஸ் சொல்லுவார், எனக்கு எங்கள் சார் சொல்லி கொடுக்குவார், என் குரு சொல்லி கொடுக்குவார். நாங்களாம் அந்த மாதிரி பாவத்துலேருந்து வெளியே வந்தவங்க. அந்த வழியில் சொல்கிறேன், யாரும் அந்த மாதிரி பார்க்காத. அவங்க தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, நீ தப்பாக பார்க்காதன்ற. ஒருவேளை நீ லவ் பண்ணின்னு இருக்கலாம், யாரையும் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, பவுண்ட்ரிஸ் கிட்டோ. பவுண்ட்ரிஸ் இல்லைன்னா அந்த மாதிரி கல்யாணமே கட்டிக்காத. இன்னைக்கு கண்ட்ரோலில் இல்லாதவங்க மேரேஜ் ஆகிட்ட பேர் கண்ட்ரோலில் ஆக்குவாங்க. சொல்லுங்கப்பா. இன்றைக்கி ஒருத்தன் செக்ஸ் பண்ணாதவே கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறான்னா செக்ஸ் பண்ணிட்ட பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் தானே வரும் அவனுக்கு. கண்ணா இந்த லட்டு தின்ன ஆசையா? சொல்லுங்கம்மா. இப்போல்லாம் வராது. நீங்களா ஷபர் ரபா கபா எல்லாம் ஆவியில் ஜலத்தின் மேல் நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்களா, கல்யாணம் ஆனவங்க ரொம்ப பண்ணுறாங்களா? குக்கரில் வேவுறவங்களாம் யார் தெரியுமா? ட்ரம்முலலாம் படுத்துனுக்குறாங்க. அவங்களாம் ஜம்மு காஷ்மீரில் இட்டுன்னு போயிட்டு சாவாடிச்சுக்குதுமா பொண்டாட்டி. ஹனிமூன் கூப்பிட்டுன்னு போயிட்டு எவ்வளோ லட்சம் கொடுத்து கல்யாணம் கட்டினாங்கப்பா. ஏம்மா பொண்ணுங்களை கேட்குறேன், இவ்வளோ ஒரு கொலைவெறி. நீங்களாம் அந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா, பாவம். அவங்க யாருன்னா அவங்களுக்கு தப்பு பண்ண ஆண்டர் கையில் ஒப்பு சாவடிக்காது. பாவம் பா, நீ கூடப்பா சாவடிக்கிற கல்யாணம் ஏன்ப்பா உனக்கு?
நல்லபடியாக கொஞ்ச நாள் வாழ்ந்து ஆண்டவரை கேளுப்பா. அவன் அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நான் லவ் பண்ணிங்கிறேன், என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல. லவ் பண்ணுறவங்கள உங்களை பார்த்து சொல்கிறேன் பாருங்களேன், you should not meet your boyfriend if you are loving. You should not meet your girlfriend if you are loving. You should not ever have a video call. Boundaries. ஒரு ரயில்வே ட்ராக் வந்து கரெக்டாக ட்ராக்கில் போகலன்னா என்ன ஆகுது? ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லையா? அதே மாதிரி லைஃபு கூட கரெக்டாக போங்க. ஹேவ் பவுண்டரிஸ். இன்ஸ்ட் ஆஃப் பர்னிங், கெட் மேரிட். சிம்பிள். அதே அதை விட அதே ஆள் தான், ஒன்று தாலி ஏறிக்கும். சிம்பிள். ஹோட்டல்லலாம் மேரிட் பர்சனுக்கும் லவ்வர்ஸுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லிட்டா நான் சொல்கிறேன், ப்ளீஸ் நான் சொல்கிறேன் கேளுங்க. லவ்வர்ஸுக்கெல்லாம் என்ன டிஷ் வந்தாலும் அவங்களே பார்த்துன்னு. மேரிட் பர்சன் எல்லாம் என்ன சாப்பாடு வந்தாலும் பில் பே பண்ணிட்டியா, அது ஸ்கூல் லோன் ஆயிடுச்சா, கரண்ட் பில் கட்டின்கிறேன். அவங்க உட்கார்ற இடத்துலையே கரெக்டாக சொல்லலாம் இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை மேரிடா. ஸோ பி வெரி கேர்ஃபுல்லா. பிஃபோர் ஹேவிங் செக்ஸ் திங்க் ட்வைஸ். தட் இஸ் நாட் யோர் பாடி, தட்ஸ் காட்ஸ் பாடி. நீ அவர் வீடை கெடுத்துட்டு நீ நல்லா இருக்கல நினைக்கிறியாமா? வேண்டாம். பி வெரி கேர்ஃபுல். தம்பி வேண்டாம். உன் தங்கச்சியை அந்த மாதிரி பண்ணுவியா? உங்கள் அக்காவை யாராவது ஒருத்தர் ரூம் கூட்டுன்னு போய் கெடுத்தா நீ சும்மாக்குவியா? நீ கூடமா உங்கள் தம்பி யாரோ ஒரு பொண்ணை போயிட்டு கெடுத்துட்டா நீ சும்மாக்குவியா? நோ. உங்கள் வீட்டுக்கு ஆகும்போது அது தப்புன்னு தெரிஞ்சால் மற்றவங்க வீட்டுக்கு ஆகும்போது அது என்னவா தெரியணும்? தப்பாக தெரியணும். ஸோ ஹேவ் பவுண்டரிஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் திஸ், கீப் யுவர் ஹை ஹெல்த்தியாக வச்சுக்க, காது ஹெல்த்தியாக வச்சுக்க, சிந்தனை ஹெல்த்தியாக வச்சுக்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வை. இந்த மாதிரி லஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறவங்க லஸ்ட்டை காண போயிட்டுக்குதே. லஸ்ட்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்ட உக்காராத. என்றைக்குமே பொண்ணுங்களை பற்றியே தப்பாக பேசுன்ட்டு உக்காராதப்பா. ஒரு நாள் நீயும் ஒரு விபச்சாரனா மாறிடுவேன். ஹல்லேலூயா. சாத்தான் டைரெக்டாக வர மாட்டான், இப்படி தான் வருவான் உங்ககிட்ட. ஆதாம் ஏவாள்கிட்ட எப்படி வந்தான்? அப்படியே மேனிப்புலேட் பண்ணினே வந்தான், அப்படியே உள்ளே போயிட்டான். உஷாராயிருமா, கொஞ்சம் அழகாகிறேன்ட்டு ரெடி ஆகிடாத கல்யாணத்துக்கெல்லாம், வெயிட் பண்ணு. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் கல்யாணத்துக்கு போகிறேன், என்ன பண்ணப்பான்னு கேளு. தம்பி உனக்கு கூட 2 காசு சம்பாரிச்சிட்ட பிறகு இமீடியட்டாக கல்யாணத்துக்கு போவான். அதை கேளு. பல்ல கொடுத்த ஆண்டவர், மூக்கை கொடுத்த ஆண்டவர், காதை கொடுத்த ஆண்டவர், கை காலை கொடுத்த ஆண்டவர், நல்ல மனைவியை கர்த்தர் தருவார், நல்ல புருஷனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒன் டைம் ஷோ இல்லை, லைஃப் டைம் ஷோ. பி வெரி கேர்ஃபுல். Be very careful. Don't touch any woman before getting married. That's adultery. Don't touch any boy, ma. Don't touch any boy. Bible சொல்லுது, நீ திங்க் பண்ணாலே தப்புன்றார்னா டச் பண்ணா தப்புன்னு சொல்லுவாரா? திங்க் எங்கே இருக்குது, டச் எங்கே இருக்குது? திங்க் வந்து தூரத்துலேருந்து இருக்குது, டச் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு தான் பொண்ணுங்கள் கூட சொல்லுவேன், இஃப் யூ ஆர் அ காட்லி விமன், சைல்ட் ஆஃப் காட், யாரோ ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணனா கூட வந்து உஷாராக போங்க. நான் எங்கள் அக்கா கூட வண்டியில் போகும்போது பாஸ்டர் யாரோ பொண்ணு கூட போயிங்கிறான்ட்டுக்கிறாங்க. அப்போனா யோசிச்சு பாருங்க, என்ன கேர்ஃபுல்லாக நம்மளாம் வாழணும், ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளாம். உஷாராக இருங்க. யார் கூட போகிறதுக்காக ஆண்டவர் உன்னை கூப்பிடல, அவர் கூட வர்றதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டார். யாரோ வந்து தங்குறதுக்காக உன்னை காப்பாற்றலை, அவர் உன் கூட இருக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பையனே, அண்ணா என்னால் வர முடியல, ப்ளீஸ் என்கிட்ட வந்து பேசுவா. ஐம் ரெடி டு ஹெல்ப் யூ மேன். என்ன மாதிரி பாவம்னா கூட்டம். ஐ வாஸ் அ லஸ்ட்ஃபுல் மேன் பா. ஐ வாஸ் சச் அ லஸ்ட்ஃபுல் மேன். ஐ வாஸ் அ உமனைசர். நான் இன்னைக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரனை நிற்க வச்ச காரணம் என்னன்னா, நான் விட வேண்டியதெல்லாம் தூக்கி போட்டேன். ஐ கெப்ட் மை ஹை ஹெல்த்தி மேன். எதை பார்க்கணுமோ அது மிஷினெல்லாம் ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போ பிசாஸ் பார்த்தியா, நீ வீடியோ பார்த்துன்னு போதே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் விட்றான், பார்த்துக்கிறீங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட எப்படி விட்றான் பார்த்தியா? இப்போ ஒரு இன்னர்வேர், ஒரு ப்ரா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன்னா ப்ராவை காட்ட மாட்டான், ப்ரா போட்டுங்கிற பொண்ணையும் அனுப்புகிறான்.
நீ அப்போ தானே மாட்டுற. நீ பிராம பார்க்க மாட்ட, பொண்ணை பார்த்துக்குவ. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே உன்னை லாக் பண்ண முடியும் பிசாஸ். ஸோ பி வெரி கேர்ஃபுல்லா. எதை வேணாலும் பார்த்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்காத. நீ எதை பார்க்குறியோ அதான் மாறுற. அல்லேலூயா. கடவுளை பார்த்துனே இரு, அவரை போலவே மாறுவேன். அவர் குணம் வரும், அவர் ஆசை வரும், அவருக்காக பரிசுத்த வரும், அவருக்காக வாழன்ற ஒரு வெறி கர்த்தர் உனக்குள்ள தருவார். அல்லேலூயா. உன் கண்ணை இப்படி திருப்பி கரெக்டாக கர்த்தர் கொண்டு போறார். ஆமென். நீங்க தப்பு கெட்டவங்கன்னு சொல்லிட்டு உங்களை இந்த யூத் மீட்டிங் கூப்பிடல. எல்லாரும் இம்பர்ஃபெக்ட் தான். நீங்க போர்டில் போட்டுக்கிற சண்டே சர்வீஸ் சொல்லுங்க. நீங்கள் பைக் கூட புதுசு வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? என்ன தராங்க ஸ்டீவன்? புது பைக்கு தான். ஆனால் என்ன தராங்க? எவ்வளோ சர்வீஸ் தராங்க? 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஏன் தராங்க? புது வண்டி தான். வெளியே போச்சுன்னா என்ன ஆகுது? நம்ம கூட சண்டை ஏன் வரோன்னா, வெளியே போனால் என்ன வரும்? அழுக்காக வரும். அதுக்காகத்தான் சர்வீஸ்க்கு வாங்க. வீட்டில் வாஷ் பண்ணுறது வேற, பாஸ்டர் கையில் கொடுத்துக்கிற கன்று வேற. இன்ஜின் உள்ள ஒன்று இன்ஜினுக்கு ஒரு பாவம். நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன். அந்த பையன் சொன்னான், நான் இந்த மாதிரி எனக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப தடையாகுது, நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா. இந்த பையனை பார்த்து சொன்னேன், தம்பி இப்படி போய் ப்ரேயர் பண்ணப்பானே. எப்படின்னா, ஆண்டவரே உனக்கு பிடிக்காத பொண்ணு எனக்கு வேண்டாப்பா, அப்படி பண்ணுப்பா. மறாத நாள் வந்தான், நான் பண்ணிட்டேன்னா அப்படின்னா. எப்படிப்பா பண்ண கொஞ்சம் காட்டு பாடினா. உனக்கு சித்தமாக இருந்தா நான் உன்னை என்ன சொன்னேன், உனக்கு பிடிக்காத பொண்ணு இவர் எப்படி போட்டுக்கிறாரு பாரு. ஆண்டவரே லாக் பண்ணுவாங்க. உனக்கு சித்தமா உன் ஆசையை வந்துட்டு சித்தம் எங்க அது வருது. நான் சொன்னேன், இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுடா பண்ண ப்ரேயர் பண்ண. கை பிடிச்சிக்கிட்டு நான் பண்ணுறேன் வா. கை பிடிச்சி, ஆண்டவரே இந்த மகனை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற எல்லா பொல்லாத சாத்தான் பொண்ணுங்களை கட் பண்ணப்பான். அவ்வளோதான். 2 நாள் பிரேக்கப் போயிட்டு இருக்குது. பட்டம் கட் ஆயிடுச்சு. சித்தம் சொத்தம்லாம் சொல்லாத, பிடிக்குமா ஓகேப்பா, இல்லைனா தூக்கி போடுப்பா, போட்டுறாரு. நிறைவானது வரும்போது அந்த பொண்ணுக்கு வேற மேரேஜ் ஆயிடுச்சு, இவனுக்கும் நல்ல மேரேஜ் ஆயிடுச்சு. 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க. அவன் இப்போ வந்து ரோட்டில் என்னை பார்த்து சொல்கிறான், நான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா, ரொம்ப சந்தோஷமாகறேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சர்ச்சுக்கு வருதில்ல, பரவாயில்ல, நல்லா இருக்கிறேண்ணா, சந்தோஷம். அவன் நல்லையா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை பியூட்டிஃபுல்லான ஒரு தேவ ஆலயமாக கர்த்தர் மாற்றி உன்னை கொண்டு பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா ஏசப்பா கரங்களை சாட்டி. So I want to tell you, if you have any problem, உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு பாவத்தில் இருந்தீங்கன்னா, be free to come to me. நான் இங்கே தான் இருக்குவேன். டியூஸ்டேஸில் இருக்கிறேன், மண்டே இருக்கிறேன், வெனஸ்டே இருக்கிறேன். டியூஸ்டேஸில் இருக்க மாட்டேன், பைபிள் ஸ்டடி இருக்குது. ப்ளீஸ் பி ஃப்ரீ. என் நம்பர் இல்லைன்னா தங்கச்சிங்க, ஒருவேளை உங்கள் மம்மி கிட்ட டேடி கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரே தப்பாக இருந்துச்சுன்னா, ஒரு பாப்பா சூசைட் பண்ண போயிட்டுச்சு, எங்கள் டேடி என்னை அடிக்குவாருன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ், என் ஒய்ஃப் நான் இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிச்சி எங்களை காப்பாற்றின ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God did not come to this world to condemn you, but to save you. உன்னை கண்டெம் பண்ணுறதுக்காக இந்த யூத் மீட்டிங் அல்ல, உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த யூத் மீட்டிங் வச்சு. எவ்வளோ பேரை கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிற்கலாம்.